என்ன நடந்தாலும் சூசைட் பண்ணதுக்கு வந்துடுவீங்களா? என் கூட வா. என்னதான் உன் பிரச்சனை? எதனா சாப்பிட்றியா? நீ ரொம்ப சோர்ந்து போயிருப்ப. என்ன சாப்பாடு இருந்தால் வாங்கிட்டா. இந்த இடமே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அன்ஹைஜீனிக்காக இருக்குது. நம்ம வரங்கன்னா போகலாம். எனக்கு ஒரு மாதிரி கொமிட்டின்னு வருது. நம்ம வரங்கன்னா போகலாமா? காசு இல்லைப்பா. இல்லை பரவாயில்ல, நான் காசு தரேன், போகலாம். இந்தா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. நீ மனசுல போட்டு ஏதோ ஒத்திக்காத. நான் சொல்றது கேளு. சாப்பிடு நீ. இதுக்கு மேலே இந்த மாதிரி சூசைட்லாம் ட்ரை பண்ணாது. நான் பட்ட கஷ்டத்தை என்னால் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். வேற யாராவது அதை அனுபவிச்சிருந்தா இவ்வளோ பேசியிருக்காங்களே தெரியல. நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. ஒரு காட்டுல ஒரு மெய்ப்பெண், அதாவது ஒரு ஷெப்பர்ட். அந்த மெய்ப்பெண் கிட்ட அதிகமாக ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் அந்த காடுல ஒரு ராத்திரி ஒரு ஓநாய் அந்த ஆடை கடிச்சு கொதறி சாப்பிட்டுச்சு. அதை பார்த்த இன்னொரு ஆடு பயந்து அதோட மெய்ப்பெண் கிட்ட ஓடிச்சு. இவங்களா உன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன சொல்ற? சுத்தி யாருமே இல்ல. சுத்தி பாரு. என் பேக், என் ஷோல்டர்ல இருக்க எந்த பேக்? பின்னாடி பேக் இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீ இங்கே இரு. நான் போய் தண்ணி எடுத்துன்னு வரேன். ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டேன். நான் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடாது தான். நீங்கள் சாப்பிட்டா கரெக்டுன்னு தோணுது. இல்லை, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஏதோ புரியல. நீங்கள் பேசுறது கேட்ட நீங்கள் வாழ்ந்தாலோ குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும். ஸோ இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன கேட்டீங்க? ஆமாம், இல்லை லவர்ட்டி ஏதோ சொல்லியே. உங்களுக்கு எப்படி தெரிய வச்சு? ப்ரோ சில் ப்ரோ. தண்ணி ரொம்ப விட்டு. சார், நீங்கள் ஏதோ கதை சொல்லியிருந்தீங்களே, அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அந்த ஆடு என்ன தான் அந்த விஷயத்தை பார்த்து பயந்து ஓடினாலும் அதை பார்த்த அந்த மெய்ப்பெண் வேட்டைக்காரனாக மாறினான். நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயமாக இருந்தாலும் இப்போ தான் ஒருத்தன் வந்தான். நான் பருந்துடா தப்பு, நான் செத்தாதான் சரியா இருக்கும்னா ஒரே குற்ற உணர்ச்சி ஆக்கிட்டா. அவன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணி நல்லவனா இருந்தான். நீங்கள் என்னன்னா யாரை நம்புறதுன்னே தெரியல. தலை கொழும்புது. நான் உனக்கு நீ யார் பேச்சு கேட்கணும்னு சொல்ல போறதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுப்போம். நல்ல துணி போட்டுன்னு டீசெண்டாக இருக்கிறவன்லாம் நல்லவன் கிடையாது. அதே மாதிரி கசுங்குன துணி போட்டவனும் முடிவுட்டுங்கிறவனும் கெட்டவனும் கிடையாது. சார் சாரி சார். நீ கவலைப்படாத. வேட்டைக்காரன் வேட்டை ஆரம்பிச்சிட்டான்.